அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 8 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் மக்ரோனி எடுத்துக்கிறோம். இப்படி தண்ணியை கிண்டி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மக்ரோனி போடலாம். நல்லா தண்ணி இழுத்துருச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம்.